இவங்க யாருக்கு பாதுகாப்பு தர மாதிரி பாவனை காட்டி பேசுகிறானுங்களோ அவங்கள பணையமாக வச்சு தான் அவங்க அரசியலே பண்ணுவானுங்க. கர்நாடகாவில் பெலகாவி மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் மாணவர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் பூச்சி மருந்தை கலக்கியிருக்காங்க. ஸ்ரீராம சேனா அப்படின்ற கட்சியை சேர்ந்த 3 நபர்கள். இந்த மத வெறுப்பு அரசியல் எந்த அளவு கொண்டு போகுது பார்த்தீங்களா? இப்போது ஒரு விஷயத்த கவனிக்கணும். பொதுவாக ஒரு மைண்ட் செட் வரும். ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு சார்ந்து பேசினா இவன் நம்ம ஆளு, இவன் நமக்கான ஆதரவு கொடுக்குறவன் அப்படின்ற ஒரு எண்ணம் இது பொதுவான எண்ணம். யாரை சார்ந்து பேசினாலும் இந்த எண்ணம் வரும். கரெக்டா? இப்போது இஸ்லாமிய வெறுப்பை பரப்பக்கூடிய நபர்கள் நம்ம இந்து சகோதரர்களுடைய மனசை கவர்றதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறாங்க. இவங்க உண்மையிலேயே இந்து மதத்துக்கு பாதுகாவலர்களா அப்படின்றத கவனிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த சம்பவம் நடந்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு முஸ்லீம் ஹெட் மாஸ்டர் இருக்காராம். அவர் பேரை கெடுக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்து மதத்து மேலே அக்கறை இருந்தா, இந்து மக்கள் மேலே அக்கறை இருந்தா, அந்த ஊருக்காரன் தானே, அவனுக்கு தெரிஞ்சவன் ஸ்கூலில் படிப்பான்ல, அவன் பிள்ளையும் பாதிக்கப்படுன்ற எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கணும்ல. இவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. இவனுங்களோட நோக்கம் இஸ்லாமிய வெறுப்பை பரப்பி இந்து மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆதரவை பெற்று ஆட்சி பண்ணணும், ஆதாயம் அடையணும், இவ்வளோதான். சொந்த ஊருக்கும் இவனுங்க உண்மையாக இருக்க மாட்டானுங்க. இவனுங்க எந்த மதத்தை காப்பாற்றுறதா சொல்லி எந்த மதத்துடைய மக்களுடைய மனசை கவரணும்னு நினைக்கிறானுங்களோ அவங்களுக்கும் உண்மையாக இருக்க மாட்டானுங்க. அந்த நம்பிக்கைக்கும் இவனுங்க உண்மையாக இருக்க மாட்டானுங்க. இஸ்லாமிய புள்ள மட்டுமா போய் குடிக்க போது தண்ணியை தாக்கெடுத்தா இஸ்லாமியர்களுக்கு மட்டுமா தண்ணி தாக்கெடுக்குது? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சின்ன பசங்க பூச்சி மருந்து கலந்த தண்ணியை குடித்தா என்ன நடக்கும்? உண்மையிலேயே நான் இஸ்லாமிய மதமோ இந்து மதமோ கிறிஸ்தவ மதமோ எந்த மதமோ சரி, எந்த மதத்தில் இன்னொரு மத வெறுப்பை பரப்புறதுக்கு நீ எந்த எல்லைக்கும் போலான்னு சொல்லப்படுது? எதுலேயுமே இருக்காது. இருக்குமா? இது கேட்கும் போதே தப்புன்னு தெரியுது. இது எப்படி இருக்கும்? இவனுங்க இதை செய்கிறானுங்கன்னா இவனுங்க எந்த எல்லைக்கும் போவானுங்க. இந்த அரசியல் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. இவனுங்களை நம்பாதீங்க.